அன்பர்களே, சிங்கத்தை குறித்து சொல்லும் போது ஸ்வயம் ஏவ மிருகேந்திரகா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது சிங்கத்துக்கு யாரும் தலைவனாக முடிசூட்டி விடுவதில்லை. அது தன் வீரத்தால் தன்னை தானாகவே தலைவனாக மாற்றிக் கொள்ளுகிறது. அதேபோல்தான் பாரதத்தின் பிரதமர் மோடியும் உள்ளார். ஒரு நாட்டின் தலைவராக அதிர்ஷ்டம் இருந்தால் போதும், இல்லை என்றால் தலைவர்களின் வாரிசு இருந்தால் போதும், தலைவராக மாறிவிடலாம். ஆனால் திறமை, துணிவு, பேச்சில் தெளிவு, நேர்மை போன்றவை இருந்தால் மட்டுமே மற்ற நாட்டின் உயர்ந்த உன்னத தலைவர்களெல்லாம் அவர் பேச்சை கேட்டு தலைவணங்கி நிற்பார்கள். ஷாங்காய் மாநாட்டில் இந்த காட்சியை காண முடிந்தது. பாகிஸ்தான் பிரதமர் அனாதை போல் சீண்ட ஆளில்லாமல் நின்று கொண்டிருக்க, பாரத தலைமகன் மோடியை சுற்றி புடின், சீன அதிபர் உள்ளிட்டவர்கள் நின்று அவரது பேச்சை உற்று கேட்ட சம்பவம் நடந்தது. பிரதமர் மோடி என்ன சொல்லுகிறார், என்ன சொல்ல வருகிறார் என்று அறிய உலக நாடுகள் ஆர்வம் காட்டுகின்றன என்பதை ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு காட்டியது. ஆம், தலைவன் உருவாக்கப்படுவதில்லை, அவன் உருவாகிறான். பாரத பிரதமர் மோடி ஒரு உலக தலைவராக வளர்ந்து நிற்கிறார். உலக நாடுகள் அவர் பேச்சை கேட்க காத்து நிற்கின்றன என்பதை ஷாங்காய் மாநாடு மீண்டும் நிரூபித்துள்ளது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.